சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். கரிகாலனிடம் கோபத்தில் கொந்தளித்த நந்தினி, அதிர்ச்சியில் உறைந்த பெண்கள், பரபரப்பான ட்விஸ்டெல்லாம் நடந்திருக்கு. எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரனிடம் சவால் விட்டதை தொடர்ந்து ஞானம் தனது புதிய பிசினஸை துவங்குகின்றான். இந்த தொழிலில் கரிகாலன் பேச்சை கேட்டு ஞானம் நடப்பது ரேணுகா, நந்தினி, ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியாக அமைகின்றது. கதிர் சக்தியை முந்திக் கொண்டு ஞானம் தனது தொழிலை ஆரம்பித்து விடுகின்றான். ஆனால் அவன் கருவாடு தொழில் செய்ய போவது ரேணுகாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவளை மற்ற அனைவரும் சேர்ந்து சமாதானப்படுத்துகின்றார்கள். அவர் ஏதோ செய்ய போறேன்னு முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் மத்தியில் ஞானமின் கடை திறப்பு நாளும் வருகின்றது. வீட்டில் உள்ள அனைவரும் முதற்காக தயாராகின்றார்கள். இதனிடையில் வீட்டில் குணசேகரன் விசாலாட்சியிடம் கடை திறப்பு விழா பற்றி சொல்ல வேண்டும் என்று கதிர் மற்றும் ஞானம் சொல்கின்றார்கள். ஆனால் நந்தினி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் என்கின்றார். ஏனென்றால் இன்னைக்கு கடை திறப்பு விழான்னு உங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டே உள்ள போய் படுத்துக்குச்சு. அப்புறம் எதுக்கு நாம சொல்லணும்னு கோபமா கேட்குறாங்க. அதனை தொடர்ந்து அவர்கள் சாமி கும்பிட ஹாலுக்கு வரும்போது குணசேகரன் பேசுவதை போல் நக்கல் அடிக்கின்றார். இந்த குணசேகரன் இல்லாம உங்களால ஏதோ பண்ண முடியாதுன்னு திமுரா போன்லயே பேசி நக்கல் அடிச்சுட்டு இருக்கிறாரு. அதனை தொடர்ந்து அவன் அங்கிருந்து போய்விட விசாலாட்சியின் கடை திறப்புக்கு கூப்பிடுகிறாங்க. போயிட்டு ஞானம், அண்ணனும் உன் பையன் தாம்மா, ஒரு ஆசிர்வாதம் கூட பண்ண மாட்டியான்னு கேட்குறாங்க. அதற்கு விசாலாட்சி, யாரு என் பையன்? மாமியார் காசுல பிஸ்னஸ் பண்ற இவனா என் பையன்? மூத்தவனை கஷ்டப்படுத்திட்டு நீங்க பண்றதுக்கு நான் ஆசிர்வாதம் பண்ணணுமான்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதன் பின்னர் அவர்கள் கருவாடு கடைக்கு செல்ல அங்கு கரிகாலன் வருகின்றார். அவனை பார்த்த அனைவரும் ஷாக் ஆகி அங்கிருந்து விரட்டுகின்றார்கள். அப்போது ஞானம் ஓடி வந்து தடுக்க, மாமாவுக்கு இந்த ஐடியா கொடுத்ததே நான் தான் சொல்லி ஷாக் கொடுக்கின்றான் கரிகாலன். இந்நிலையில் இன்றைய எபிசோட் ப்ரோமோவில் ஈஸ்வரி அனைவரையும் சமாதானப்படுத்தி அவர் ஆசைப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கட்டும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. அதனை தொடர்ந்து கரிகாலனிடம் எதையோ கொடுத்து பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி மிரட்டுகின்றாள் நந்தினி. அதன் பின்னர் அங்கிருந்து ஏதோ ஒரு கார் வர கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு ஓடி வருகின்றான் கரிகாலன். அங்கு காரில் இறங்குபவரை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றார்கள். இப்படியாக இந்த ப்ரோமோ வீடியோ நிறைவடைகின்றது. தொடர்ந்து என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்.